பெனிக்ஸ் அழைத்து செல்லப்பட்ட இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காவல் நிலையத்திலே தாக்கப்படும் பொழுது வெளியிலே கேட்ட அவருடைய குரலை கேட்டவர்கள், அந்த குரலினுடைய ஓலம் இருக்கிறத அது இன்றைக்கும் உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலே நான் இல்லை என்றால் கூட எங்கள் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 2ஆம் ஆண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா பால்ராஜ் அவர்களுக்கும், பால்துறை அவர்களுக்கும், மனித உரிமைக்கான மக்கள் அமைப்பினுடைய பொறுப்பாளர் தோழர் இசக்கிமுத்து அவர்களுக்கும், இங்கே அஞ்சலியை செலுத்திய ஒவ்வொருவருக்கும், செலுத்த இருக்கிற ஒவ்வொருவருக்கும், காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாகவும் தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய தமிழ்நாடு அமைப்பு சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இழந்திருக்கிறோம், 2 உயிர்களை இழந்திருக்கிறோம். அன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்திருந்தால் இன்றைக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கும். இந்த காக்கி சட்டைகளுக்கு சர்வ சாதாரணமாக இந்த நிகழ்வை ஒரு சின்ன ஒளிபரப்பி வைக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். இருக்கிற போலீஸ்கார நண்பர்கள் யோசிச்சு பாருங்க, என்ன பெருசா வந்துடும்? பெரிய கலவரம் வந்துருமா? என்ன நடந்திருக்கிறது, எதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நினைப்பு, அச்சம் இன்னும் காவல்துறையின் மீது இல்லை, காவல்துறையிடம் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ சோத்து பிண்டங்கள் போல நம்மை நடத்தக்கூடிய இந்த போக்கு இருக்கிறது, அதிகாரிகளுடைய போக்கு. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், 2 பேர் உயிரை நீங்கள் பறித்தீர்கள். ஆனால் அந்த 2 பேருடைய உயிரிழப்பு இந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எங்கே காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டாலும் காவல் நிலைய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது சென்னையாக இருக்கிறது, திருவண்ணாமலையாக இருக்கிறது, இன்னும் பல ஊர்களாக இருக்கிறது. ஜெயராஜ் அவர்களும் பெனிக்ஸ் அவர்களும் நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுத்து சென்றது, அந்த இழப்பை ஒட்டி நாம் உருவாக்கி கொண்டது காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் என்கிற தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு இயக்கம். இந்த கூட்டு இயக்கத்திலே சாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல், மொழி இன வித்தியாசம் இல்லாமல் எல்லா அமைப்புகளும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அமைப்பில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். அது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனாக இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழியாக இருக்கலாம். எல்லோருமே இந்த கூட்டமைப்பில் பங்கெடுத்தவர்கள் தான். இந்த படுகொலைகளுக்கு எதிராக அன்று நடந்த கண்டன கூட்டங்களிலே பங்கெடுத்தார்கள் அனைத்து கட்சி தலைவர்களும். கடந்த ஆண்டு கூட நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அம்மையார் கனிமொழி இங்கே வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனதை என்னால் பார்க்க முடிந்தது. அருமை நண்பர்களே, ஆட்சி மாறி இருக்கிறது. ஆனால் காவல்துறையினுடைய திமிர், அத்துமீறல், காட்சி மாறவில்லை நண்பர்களே. இந்த ஆட்சி வந்தும் கூட 7 காவல் நிலைய படுகொலைகள் நடந்திருக்கிறது. பெனிக்ஸ் ஜெயராஜோடு இது முடிய வேண்டும் என நாம் விரும்பினோம், நினைத்தோம், ஆசைப்பட்டோம். ஆனால் தமிழ்நாட்டிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தலைநகரத்திலேயே கொண்டது மட்டுமல்ல, கொல்லப்பட்ட ஒருவருடைய அந்த உயிரிழந்த பிணத்தை காவல்துறையை உறவினர்கள் கையிலே ஒப்படைக்காமல் சென்னையிலே அவர்களே எரிக்கிற அளவிற்கு கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நிறுவனம்
நம்முடைய வீட்டு பிள்ளைகள் தான் காக்கி சட்டை போன்ற காவலர்களாக மாறுகிறார்கள். நம்முடைய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், நம்முடைய வீட்டில் இருக்கிற சகோதரி, இவர்கள் தான் காவல்துறைக்கு ரெக்ரூட் ஆகிறார்கள், பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். இவர்கள் தான் காவலர்களாக, சார்பு ஆய்வாளர்களாக எஸ்பி வரை இருக்கிறார்கள். நம்முடைய உறவினர்கள் தான், நம்முடைய வீடுகளில் இருந்து போனவர்கள் தான். நம்மை பார்த்து விளையாடிய, கொஞ்சி கூத்தாடிய இதே ஆட்கள் பயிற்சிக்கு போனவுடன் மிருகங்களாக எப்படி மாறுகிறார்கள் நண்பர்கள். மனிதர்களாக நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்த இந்த நண்பர்கள், நம்முடைய உறவுகள் காவல்துறையிலே பயிற்சி அளிக்கப்பட்ட பிறகு மிருகங்களாக மாற்றப்படுகிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், சமீபத்தில் வந்த டானாக்காரன் என்ற திரைப்படத்தை. பார்க்கவில்லை என்றால் பாருங்கள். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எப்படி வெறி கொண்டவர்களாக, நம்ம எல்லாம் பார்த்தால் அவர்களுக்கு குற்றவாளிகளாக மட்டுமே தெரிகிறது. நம்ம எல்லாம் பார்த்தால் ஆடு மாடுகள் போல அடித்து விரட்ட வேண்டும், கையிலே லத்தியை வைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவுக்கு கீழ்ப்படி அடி, உலை. அவன் நல்லவனா, கெட்டவனா, குற்றவாளியா, குற்றம் இழைக்காதவனா, படித்தவனா, படிக்காதவனா, மேல் சாதியா, கீழ் சாதியா, இந்துவா, கிறிஸ்தவனா, இஸ்லாமியனா, யார் என்று பார்க்காது உத்தரவு வந்தால் அடி என்கிற ஒரு எந்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறான். அவன் பாசம் தாட்ட முடியாது, நட்பை கடைபிடிக்க முடியாது. ஐயையோ, பெனிஸை அடிக்கிறோமே, ஜெயராஜை அடிக்கிறோமே, அவர்கள் மீது வழக்கு இல்லையே, அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லையே, அவர்களை காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்கிறோம் என்றால் அந்த காவலர்களுடைய மண்டைக்குள்ளே வெறி ஏறி இருக்கிறது நண்பர்கள். அவர்கள் யாரும் இன்றைக்கு வெளியிலே இல்லை. 2 ஆண்டுகள் ஆகிறது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிணை கூட கிடையாது, பெயில் கூட கிடையாது. காரணம், சாத்தான்குளம் மக்களுடைய போராட்டமும் காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கத்துடைய தொடர் முயற்சிகளும் சிறைக்குள்ளே இருந்து வெளியே வர முடியவில்லை நண்பர்களே. இதைத்தான் நாம் சாதித்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதித்திருக்கிறோம். பென்னிக் சார்பாக, இங்கே ஜெயராஜ் அவர்கள் சார்பாக நாம் சாதித்திருக்கிறோம். எதை சாதித்திருக்கிறோம்? 2 ஆண்டுகளாக அவர்கள் சிறைக்குள்ளே இருந்து வெளியே வர முடியவில்லை. ஒருவன் இறந்திருக்கிறான். அவர்கள் சிறைக்குள்ளே போயிருக்கிறார்கள். சிறைகளை இல்லாத இன்றைக்கு பொறுப்பாக இருக்கிற சார்பு ஆய்வாளருக்கு அறிவும் புத்தியும் இருக்கிறதா என்றால் திமிர்தான் இருக்கிறது நண்பர்களே. காரணம், இங்கே ஐயா பாலராஜ் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எந்த வன்முறையையும் பிரயோகிக்கவில்லை. எது வன்முறை? 2 பேருடைய உயிரை பறித்த நாம் காவல் நிலையத்தை செயல்படாமல் நாம் அன்றைக்கே செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருந்திருக்கும். இவர்கள் கூடுகிறார்கள், அஞ்சலி செலுத்த கூடுகிறார்கள், தடுக்கக்கூடாது, நாம் செய்ய வேண்டியதை நாம் தான் செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் இந்த நிகழ்வுக்கு மாவட்ட எஸ்பியையே அழைத்திருக்கிறார்கள். மனதிருந்தால் எஸ்பி இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்க வேண்டும். ஏன் இங்க நிற்கிறாரு ஏஎஸ்பி, அவருக்கு மனதிருந்தால் உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருந்த கடந்த கால காவல்துறை அதிகாரிகள் செய்த படுகொலைக்கு இங்கே வந்து நின்று அஞ்சலி செலுத்த வேண்டிய கடமை காக்கி சட்டை போட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. காரணம், குற்றத்தை இழைத்தவர்கள் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற காவல்துறை என்கிற அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள். அருமை நண்பர்களே, நாம் பலப்படுத்த வேண்டும். இங்க இருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் பென்னிக்ஸ் அவர்களுடைய நினைவாக, ஜெயராஜ் அவர்களுடைய நினைவாக நீங்கள் பலப்படுத்த எந்த கட்சியும் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், எந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நான் இங்க சொன்ன அந்த 2 ஆண்டுகள் பிணையிலே வர முடியாத அளவிற்கு உங்கள் போராட்டமும் காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கத்தினுடைய தொடர் செயல்பாடுகளும் சாதித்திருக்கிறது. நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள், இந்த 2 ஈகியரும் சாதித்திருக்கிறார்கள் நண்பர்களே.